ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன் வையக மக்கள். அப்பன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக. நாம் இப்போது பதவி உயர்வு அளிக்கும் பாதாள செம்பு முருகனை பற்றி நாம் பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் செட்டியார் சத்திரம் அருகே ராமலிங்கம்பட்டி என்ற கிராமத்தில் பாதாள செம்பு முருகன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் கருவறை பூமிக்கு அடியில் 16 அடி ஆழத்தில் உள்ளது. அதில் 17 அடிக்கு 21 அடிக்கு என்ற அளவில் முருகன் சன்னதி அமைந்திருக்கின்றது. அதற்குள் 8க்கு 8 அடி என்ற அளவிலான கருவறையில் முருகன் வீற்றிருக்கிறார். பாதாளத்தில், அதாவது பூமிக்கு அடியில் செம்பு உலோகத்திலான முருகன் வீற்றிருப்பதால் பாதாள செம்பு முருகன் என்ற பெயர் பெற்றார். தரைதளத்தில் ஒன்றும் பாதாளத்தில் பூமிக்கடியில் ஒன்றும் என 2 கருவறைகள் கொண்டதாக இக்கோயில் உள்ளது. பாதாளத்தில் உள்ள கருவறைக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவதற்கு பக்தர்களுக்கு 18 படிக்கட்டுகளை ஏறி இறங்க செய்யுமாறு அமைத்திருக்கிறார்கள். பழனி முருகன் கோவில் நவபாஷான சிலையை உருவாக்கிய போகர் சித்தரின் மறு அவதாரமாக திருக்கோவிலூர் சித்தர் கருதப்படுகிறார். போகர் சித்தரையும் அவருடைய சீடர் புலிப்பாணி சித்தரையும் மானசீக குருவாக போற்றி பூஜித்து வந்தார். தன் திருக்கோவிலூர் சித்தர் சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன் பழனியிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராமலிங்கம்பட்டியில் வசித்து வந்திருக்கிறார். இவர் 1.5 அடி உயரத்தில் முருகன் சிலையை உலோகத்தால் வடிவமைத்து பாதாள அறையில் பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்தார். நாளடைவில் வழிபாடியின்றி போன இந்த ஆலயத்தில் சில நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் மன்னராக இருந்த பாஸ்கர் சேதுபதியின் வம்சாவளியாக சேர்ந்த கந்தமாறன் என்ற மிராஸ்தாரர் மீண்டும் பூஜைகள் நடைபெற செய்தார். பாதாள கருவறையில் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கின்றார். வலது கையில் அபயமுத்திரையும் இடது கையில் வேலேந்தியும் காட்சி தருகிறார். இந்த சிலைக்கு முன்பு திருக்கோவிலூர் சித்தர் வழிபாட்டு முருகன் சிலையும் உள்ளது. கோவிலில் முன்புறம் கிழக்கு நோக்கியபடி காவல் தெய்வமான சங்கிலி கருப்புசாமி கம்பீரமாக வீற்றிருக்கிறார். 15 அடி உயரம் கொண்ட இந்த சிலை ஒரே கல்லில் செய்யப்பட்டதாகும். இதேபோல் முன் மண்டபத்தில் செல்வ விநாயகர், அர்த்த மண்டபத்தில் பரிவார தெய்வமாக காலபைரவர் வீற்றிருக்கின்றார். கோபுரத்துக்குள்ளேயே 36 அடி உயரத்தில் சிவன் சிலை அமைந்திருக்கிறது. கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு திருநீர் விபூதி பிரசாதமாக வழங்கப்படுகிறது. நறுமணம் கமழும் இந்த விபூதி பல்வேறு நோய்களை குணமாக்கும் மகத்துவம் வாய்ந்ததாகவும் 18 வகையான மூலிகளை கொண்டு இந்த விபூதி தயாரிக்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல்லிலிருந்து பழனி செல்லும் வழியில் ரெட்டியார் சத்திரம் என்ற ஊர் உள்ளது. அங்கிருந்து ஸ்ரீராமபுரம் செல்லும் சாலையில் 3 கிலோமீட்டர் பயணித்தால் ராமலிங்கப்பட்டி போகர் நகரில் உள்ள பாதாள செம்பு முருகன் கோவிலை சென்றடையலாம். இயற்கை எழில் கொஞ்சம் சூழலில் இக்கோயில் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பு. கருங்காலி மாலைகளை முருகன் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதேபோல் கருங்காலி வேல், சந்தன வேல் ஆகியவற்றை முருகனுக்கு சாத்தி பக்தர்களுக்கு வழிபடுகிறார்கள். கருங்காலி மாலை மூலம் திருமண தடை நீங்கும், பஞ்சபூதங்கள் துணை கிடைக்கும், எதிர்மறை சக்திகள் விளங்கும், குழந்தை பேறு கிடைக்கும், செல்வம் பெருகும், ராகு கேது செவ்வாய் தோஷங்கள் நீங்கும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், வீடு நிலம் சொத்துக்கள் சேரும், கல்வி ஞானம் அதிகரிக்கும், குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். இது மட்டுமின்றி உடலுக்கு குளிர்ச்சி ஏற்பட்டு மன இறுக்கம் விலக்கி உள்ளுணர்வை மேம்பாடு செய்யும் என்று இரத்த அழுத்தமும் சீராகும் என்றும் நம்பப்படுகிறது. இதேபோல் பூஜை செய்யப்பட்ட நெல்லிக்காய் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. நாமும் பாதாள முருகனை சென்று வழிபட்டு நம் வாழ்வில் மேலோங்கி நிற்க அப்பனின்
முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக. ஓம் முருகா சரணம். முருகனின் மகன் ரவிமுருகன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. பாதாள செம்பு முருகனுக்கு அரோகரா 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 அரோகரா. சித்தர்கள் வழிபட்ட இந்த செம்பு முருகனை நாமும் சென்று வழிபடலாம். பல அரசியல்வாதிகளும் பிரபல நட்சத்திரங்களும் இந்த பாதாள செம்பு முருகனை வழிபட்டு பதவி உயர்வும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஓம் முருகா சரணம். முருகனின் மகன் ரவி முருகன். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். முருகா முருகா சண்முகா சரணம் சரணம் சரணம்.